Hello viewers, welcome back to the video. So நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்க Black Thunder தான் வந்திருக்கோம். ஸோ இந்த Black Thunder வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 2023ல் இந்த Black Thunder நமக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத ஹானஸ்ட் ரிவ்யூவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே போகும், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இல்லை நீங்கள் தேவைப்பட்ட இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண தட்டி விடுங்க. ஊட்டி Black Thunder போகிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ பிளான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ Black Thunderக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டு தெரியும். ஸோ அந்த கிரவுண்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கல்ஸ் நிப்பாட்டுறதுக்கான கிரவுண்ட்ஸ். ஸோ இதில் வந்து அவங்களே போர்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் டூ வீலர்னால் எங்கே பார்க் பண்ணணும், பஸ் எங்கே பார்க் பண்ணணும், இல்லை வேன்னா எங்கே பார்க் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வெஹிக்கிளுக்குமே தனித்தனியாக சார்ஜஸ் பண்ணுறாங்க. 30லேருந்து 70 வரைக்கும் ரேட்ஸை வந்து அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பார்க்கிங்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ பார்க்கிங் வேறு லெவலாக வச்சுருக்காங்க, ரொம்பவும் பெருசாகவும் வச்சுருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவை நீங்கள் தாண்டி உள்ளே போனதுமே உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே கண்ணில் தட்டுப்படுறது ஐ லவ் Black Thunderன்னு அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் உட்காந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை நீங்கள் சிங்கிள்ஸாக வரனால எப்படி இருந்தாலும் நீங்கள் இதில் ஃபோட்டோ எடுக்காமல் வரவே வராதிங்க. இது ஒரு நல்ல ஒரு மெமரபிள் ஃபோட்டோவாக இருக்க போது. ஸோ தயவு செஞ்சு இதில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் பகல் நேரத்தில் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்கள் லைட்டிங் நல்லாவே இருக்குது, ஈவினிங் வந்து கொஞ்சம் டல்லாகவே தெரியும். ஸோ பகலில் எடுத்துக்கோங்க. சரி, நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம கொண்டு வந்த லக்கேஜஸ் எல்லாமே ஓரமாக வச்சுட்டு நம்ம போய் டிக்கெட் வாங்கணும். ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 900 சார்ஜஸ் பண்ணுறாங்க. குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 790 சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஒர்த்தா இல்லைன்றதை நான் ஹானஸ்ட்டாக உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 900 செலவு பண்ணி உள்ளே போகிறோம். ஸோ அதுக்காக சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விதமான லக்கேஜஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் பேக்கு இல்லை கொஞ்சம் அதோட பெரிய பேக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் கலெக்ட் பண்ணி உள்ளே செக் பண்ணும்போதே வந்து அவங்க சைடில் வைக்க சொல்லிடுவாங்க. பட் அதுக்கு வந்து கேரண்டி எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சும்மா வந்து பேக்கை மட்டும் ரேக்கில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் கொண்டு வர பெரிய லக்கேஜஸ் வந்து உள்ளே இருக்க லாக்கருக்குள்ளே வைக்க முடியாது, அதாவது தீம் பார்க்குள்ளே இருக்க லாக்கரில் வைக்க முடியாது. ஸோ அதுக்காகவே அவங்க வெளியில் வந்து நீங்கள் இந்த பேக் வச்சுக்கோங்க. மற்றபடி ஹேண்ட் பேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வந்து கொண்டு வந்த பெரிய பெரிய லக்கேஜஸ் வந்து நம்ம அந்த ரேக்கில் வச்சுட்டு வந்தாச்சு. சேஃப்டியாக தான் இருந்துச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் தைரியமாக வச்சுட்டு வாங்க. அங்கே எப்போவுமே 2 செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் பேக்கெல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் உள்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்டு இருக்கும். ஸோ இந்த போர்டில் வந்து மொத்தம் ஒரு 100 விதமான ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது Black Thunderல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை படித்து பார்க்கலாம், நமக்கு நேரம் இருக்காது. ஸோ நம்ம நேராக உள்ளே போயிடலாம். ஸோ நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 o'clock ஆச்சு நாங்கள் உள்ளே ரீச் ஆகிறதுக்கு. பட் வந்து Black Thunder வந்து 9:30 வந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் வந்து 10:30 to 11 தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பட் எல்லா கேம்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 11:30 ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ ஷாப்பிங் பண்ணுறதுனால ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இப்போ லேடிஸ்க்கு வந்து ட்ரெஸ் எடுக்க மறந்துட்டீங்க, இல்லை ஜென்ஸுக்கு வந்து டிஷர்ட் எடுக்க மறந்துட்டிங்கன்னா நம்ம Black Thunderக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கடையில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மொபைல் கவர்ஸ், வாட்டர் ப்ரூஃப் கவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. 50 ரூபா சம்திங் சொன்னாங்க. ஸோ அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உள்ள நம்ம கொண்டு போன லக்கேஜஸ்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து ஒரு லாக்கர் ரூம் வந்து கொடுத்துருப்பாங்க. மென்ஸுக்கு தனியாக, ஃபீமேலுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து எப்போவுமே மேக்ஸிமம் நாங்கள் வந்து நாங்களே வந்து உள்ளே வச்சுருவோம் பாக்ஸ் வாங்கி. ஸோ ஒவ்வொரு லாக்கருக்கும் வந்து அவங்க 150 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 150 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் அந்த அவங்க கொடுக்குற பில்லும் அந்த கீயும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து 100 rupees ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வெறும் கீ மட்டும்தான் கொடுக்குறீங்க, பில் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வாங்குகிற பில்லை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பில்லும் கீயும் ரொம்ப முக்கியம். 150ல் வந்து அவங்க திருப்பி வந்து நம்ம பே பண்ண அதை நம்ம திருப்பி சாவியும் இந்த பில்லும் நம்ம கையில் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து 100 rupees நமக்கு திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்பல்சரி, மறந்துடாதீங்க. நம்ம வந்து பேக் எல்லாமே உள்ளே வச்சதுக்கப்புறம் நமக்கு கண்ணில் தட்டுப்படுறது வந்து இந்த பஞ்சவர்ண கிளி தாங்க. ஸோ இந்த பஞ்சவர்ண கிளி வந்து வேறு லெவலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட வந்து நீங்கள் ஒரு கிளியில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா 50 ரூபா, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 50 ரூபா அவங்க வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அப்படி ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டோம். ஸோ எல்லா தீம் பார்க்லேயும் ஃபஸ்ட் எடுத்துனே போனோடனே நமக்கு வந்து அந்த இல்யூஷன் ரைடு தான் இருக்கும். ஸோ இந்த இல்யூஷன் ரைடு வந்து நான் போன தடவை அதிசயத்தில் ஃபீல் பண்ணதோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாகவே இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு அந்த இல்யூஷனில் வந்து கடைசி ஒரு 2 seconds வந்து நம்மளுக்கு வந்து சாய்க்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அவங்க ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நம்ம விழுகிற அளவுக்கு வந்து அவங்க சாய்ச்சி ரொம்ப ஒரு த்ரில்லு கொண்டாந்தாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நல்லாவே இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இந்த ரைடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி இருந்துச்சு? நீங்கள் இல்யூஷன் ரைடை முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கண்ணில் தட்டுப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா 5D தேட்டர். ஸோ இந்த 5D தேட்டர் என்னோட ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து இதில் நின்று நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் வந்து இந்த 5D தேட்டரில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா 5D தேட்டர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ண அளவுக்கு அரை மணி நேரம் வெயிட் பண்ணோமே அப்படின்றதுக்கு உள்ள ஒருத்தே கிடையாது. ஸோ அதோட ஒரு 2 கிளிப்பு நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஸ்க்ரீனோட கிளாரிட்டி ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. அவங்க கொடுக்குற கிளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5D கிளாஸ் மாதிரி தெரியல. ஒரு நார்மலான ஒரு வீடியோ தேட்டர். பட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈவினிங் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதோட 2 கிளிப் மட்டும் நான் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு மொக்கையான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேட்டர் ரைடை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து நம்மளோட ஃபஸ்ட் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா நம்ம வந்ததே வந்து 12 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தோம். ஸோ வீக்கெண்டில் வந்ததுனால கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் சப்போஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீக் டேஸில் வர மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ரைட்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவ்வளோ கூட்டம், ரொம்ப கூட்டமாக வந்துச்சு. ஸோ நான் 12 மணிக்கு நான் வந்து இந்த ஃபஸ்ட் ரைடு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க இந்த ரைடுக்கு. ஸோ ஐயோ ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணலாம் ஆரம்பிச்சிடலாம். வேணா கூட்டம் நல்லா தெரியும், தீம் பார்க்கில் போனாலே நம்ம வந்து ஒவ்வொரு ரைடுக்கும் எவ்வளோ நேரம் நிற்கணும்ட்டு. ஸோ இருக்கிற ரைடை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சீக்கிரமாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் வாட்டர் கேம்ஸே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த தீம் பார்க்கில் வாட்டர் கேம்ஸ்க்கு மட்டும்தான் வந்த எல்லா கஸ்டமர்ஸுமே ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ வேறு லெவலாகவே இருந்துச்சு. வேறு சூப்பராக ஒரு செம்மையான என்ஜாய்மெண்ட்டாக த்ரில்லாகவும் இருந்துச்சு. ஸோ என்னோடய சஜஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளாக் தண்டரில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பெரிய பெரிய டவர் கேம்ஸும் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து விளையாண்டு முடிச்சுருங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் ஆக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வேறு லெவலாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ நீங்கள் பார்க்குற அந்த டவரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 மாடி ஏறுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஸ்டமர்ஸ் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வீடியோ இருக்கிற பார்த்துட்டு நம்ம ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு சொன்னதுனால நம்ம சின்ன பசங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே ஏறி போயிட்டு நம்மளோட ஃபஸ்ட் ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம ஃபஸ்ட் ரைடை முடிச்சுட்டு அடுத்த ரைடுக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. எதுக்காக கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க் எடுத்து தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மட்டும்தான். ஸோ ஒரு கையில் வந்து பலூனை பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து மொபைல் பிடிச்சிக்கிட்டு தான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்களோட பர்மிஷன் வாங்கி தான் எடுத்தேன். ஸோ வந்து அவங்க ஒன்றுமே சொல்ல, உங்களோட ஓன் ரிஸ்க்கு, மொபைல்னாலும் நீங்களாலும் ஓன் ரிஸ்கில் நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை, ஓன் ரிஸ்கில் நான் வந்து வீடியோ எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்காகவும் நீங்கள் வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ரைடுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ரைடை முடிச்சு நம்ம தேர்ட் ரைடு வந்தது வந்து டனல் ரைடு. ஸோ இந்த டனல் ரைடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த டனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுத்து தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் நான் ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுத்திருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த டனல் ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஓகே என்னடா தலையில திரும்பிடுச்சு.
தண்டரில் ஒவ்வொரு டவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 கேம்ஸ் இருக்கும், அதாவது 4 ஸ்லைட்ஸ் இருக்கும். 4 ஸ்லைட்ஸு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டவரை முடிச்சுட்டு நம்ம சரி அடுத்த டவருக்கு போகலான்னு வரும்போது நம்ம கண்ட தட்டுப்பட்ட இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி லேடிஸ் அண்டு குழந்தைகள், அதாவது சில்ட்ரன்ஸ் அண்ட் லேடிஸ் மட்டும்தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போர்டு வச்சுருப்பாங்க. அது தெரியாமல் நம்மால் ஒருத்தர் உள்ளே இறங்குவார், அவங்க வந்து கிளப்பி விட்டாங்க. ஸோ இங்கே வந்து லேடிஸ் அண்டு குழந்தைகள் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவங்களுக்குன்னு சின்ன சின்ன ரைட்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க, அந்த கலர் கலராக இருக்கிற ரைட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஸோ ஒரு 2-3 டவர் நீங்கள் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அந்த டயர்ட்னஸை நீங்கள் போக்குறதுக்கு இந்த லேசி ரிவரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த லேசி ரிவர் வந்து பிளாக் தண்டர் பார்க்கே வந்து சுற்றி வரும். ஸோ நீங்கள் அந்த பலூனில் உட்காந்துட்டு நீங்கள் பலூனை அப்படியே தள்ளிக்கிட்டே நீந்திக்கிட்டே போகலாம். இது வந்து நீங்கள் சப்போஸ் ப்ளே பண்ணி டயர்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ப்ளே அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நான் அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிரா வந்து தண்ணியில் இறக்கியாச்சு. ஸோ அவர் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாரு நீங்களே பாருங்கள். இங்கே பாரு, அப்பா பாரு, டேய் இங்கே பாரு, டேய் அடே அடே டேய். ஸோ நம்ம அங்கே வந்து லேடிஸு சில குழந்தைகள் விளையாண்டதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அது வந்து பார்த்திங்கன்னா தண்டர் ரெயின் சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்தோம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த தண்டர் ரெயினில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அந்த பைப்லேருந்து வந்து தண்ணி ஃபோர்ஸாக விழுந்துக்கிட்டே இருக்கும். சுற்றி பேக்ரவுண்டில் வந்து பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட கவலைகளை மறந்து அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இதை மட்டுமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க மூஞ்சிலையும் சிரிப்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. தேங்க்ஸ் டு பிளாக் தண்டர். இந்த என்ஜாயை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மைண்டை கொடு. என்னப்பா போடா சூரிய ஆடுறா. வீடியோ எடுக்க முடியாதோ? நம்ம தண்டர் ரெயினில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மற்றவங்க சிரிக்கிறதே நம்ம நல்லா ரசித்து பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இதுக்கு வந்து லக்கி ஃபால்ஸ்னு பேர் வச்சுருந்தாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி தாங்க ஸ்பெஷலு. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். ஒரு குற்றாலத்தில் குளித்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிளாக் தண்டரில் கிடைக்கும். நாங்கள் உள்ளே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு லேடிஸும் ரைட் சைடு ஜென்ஸும் குளிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலிஸாக வந்ததுனால நம்ம வந்து கீழே இறங்கி நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி தண்ணியில் கால் வச்சோன்னே சரியான ஜில்னஸுங்க. அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க. இந்த என்ஜாய்மெண்ட்டை நீங்களும் பார்த்து ரசிங்க. ஏன் டாக்டர் எழுதுறாரோ? பால்டப்பா கீழே விழுந்துருச்சு. பால்டப்பா கீழே விழுந்துருச்சு. பால்டப்பா கீழே விழுந்துருச்சு.
நம்ம வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் குளித்தவங்க. அதில் குளிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்து வந்தது வந்து பார்த்திங்கன்னா 2 men ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு ரைடு. ஸோ இந்த ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலூனில் 2 பேர் ரைட் பண்ணலாம். நீங்கள் கப்புள்ஸாக வந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, இது ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டு. என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, எல்லா தீம் பார்க்லேயும் நடக்க வச்சே சாவடிச்சிருவானுங்க. ஸோ நடந்தே நாங்கள் ஓஞ்சு போயிட்டோம். இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. நங்குன்னு ஐயம்மா. ஒரு டவருக்கு ஏறும்போது என்னோட தம்பி பேசாமல் வாயா, என்னைய மாதிரி நங்கு நடந்து வாயா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நடந்து தான் மேலே போனோம். நல்லாவே சூப்பராகவும் இருந்துச்சு. வியூ பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்று பலூனை தூக்கிட்டு ஏறிட்டோங்க. ஒரு வழியாக ஏறி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ரைடையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிளாக் தண்டருக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நீங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற டவர்ஸ் ஆஃப்லாம் சீக்கிரமே ப்ளே பண்ணிடுங்க. லேட் ஆச்சுன்னா இங்கே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நிலமை தான். இனி போக போக இன்னும் கூட்டம் அதிகமாகும். ஸோ இந்த டவரில் இப்போதைக்கு இவ்வளோ தான் கூட்டம் இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். பலூன் கிடைச்சதுனால மட்டும்தான் வந்தோம். ஒரு சில ரைடுக்கு பலூனே கிடைக்காது, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு வழியாக இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன ஸ்டக் ஆகிடுச்சு? இறங்கு அடுத்த வண்டி வர்றதுல இறங்கு. ஐயா முட்டை போதே. ஐயா வண்டி வருது, ஓடு. நம்ம அந்த டவர்லேயும் ப்ளே பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்த டவர் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃப் ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் தண்டர் ஃபேமஸ் ஆனதே இந்த ரைடுனால தான். நீங்கள் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க, ஜொங்கின்னு ஒரு பொம்மை பறந்து வரும். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் 2013 வந்த மாதிரியே இப்போவும் அதே மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. இந்த ஸ்லைடு பண்ணும்போது நீங்கள் மேட்லேருந்து தப்பி தவறி கூட கையை காலை கொஞ்சம் வெளியில் நீட்டிடாதீங்க. கண்டிப்பாக இது வந்து கீறு உங்கள் கையை, உங்கள் கால்லையும் கீரல் விழுகிறக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ மறந்துடாமல் நீங்கள் இந்த ரைடு மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. அந்த கொடுக்குற மேட்லேருந்து நீங்கள் வெளியில் கையை காலை நீட்டிடாதீங்க. மற்றபடி ரைடு சூப்பராக இருந்துச்சு. இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. நங்குன்னு ஐயம்மா. ஒண்ணுல அங்கே நடந்து வரும்போது மூச்சு வாங்குதான். இதுதான் கொஞ்சமா திங்கணும். சிரிச்சாங்க. 5 பேர் போலாமா? வீடியோ எடுத்துகிட்டே போக முடியாதோ? போகலாம். பூராத்தையும் எம்மள்கிட்டே கொடுக்குறாங்க. போடா
அந்த வண்டி ஓடியாந்துரு அடுத்த வர்றதுல மழை பெஞ்சா ரைட்ல நிப்பாட்ட மாட்டீங்கண்ணே. ஓடியா அடுத்த ஆள் வர்றதுல ஓடியா இல்லவா? அட நகண்டு வா ஐயா. ஸோ கைஸ், இந்த ரைடை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினாலும் 180 சார்ஜ் பண்ணுறாங்க. வெஜ் பிரியாணி வந்து 160, இது எக் பிரியாணினா 140 நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப அமௌண்ட் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் பிளாக் தண்டருக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபுட்டுக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப செலவு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு எந்த ரைடு போனாலும் கண்டிப்பாக வாமிட் எடுக்கிறக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் நிறையா ரைடை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டைம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்ததே லேட்டு. ஸோ 12 மணிக்கு வந்தோம். நாங்கள் சாப்பிடும்போது மணி 3 ஆச்சு. 3 மணி போல், அது 2:32 நீங்கள் ஒரு 3 PM நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற இடம் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இல்லை நீங்கள் சாப்பிடல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டீ காஃபி கூட நீங்கள் வாங்கி குடிச்சிக்கலாம். ஒரு டீயோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 20 rupees, காஃபியோட ரேட் வந்து 30 rupees அவங்க சார்ஜ் பண்ணாங்க. கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருக்குது. பிளாக் தண்டருக்குள்ளே அவங்க சொல்கிற ரேட்டு தான், வேறு வழியே இல்லை, நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸோ சாப்பாடுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட்டை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் ஓரளவுக்கு சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு இல்லை, ஒர்த்து இல்லை. பட் வேறு வழி இல்லை, வயிறு நிறையணும், அதுக்காக நம்ம சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து திருப்பி அதே மாதிரி மலை ஏறி திருப்பி நம்ம அடுத்த ரைடுக்கு வந்தோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடெலாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியும், அவ்வளோ கூட்டங்க. ஸோ வேறு வழியே இல்லை, நாங்கள் வீக்கெண்டில் வந்ததுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுற இந்த ரைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா போகவே முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் இந்த ரைடு மிஸ் பண்ணோம். ஸோ ஒரு 4-5 ரைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். டைமும் கிடைக்கல எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் 3 மணிக்கு சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்து 3:30 திருப்பி ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். 5:30 அவங்க க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ரைடு ஃப்ரீயாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிளைமேட்டுவே வந்து பார்த்திங்கன்னா மழை நேரமாக இருந்துச்சு, வெயிலே அடிக்கவும் இல்லை. மழை பெஞ்சாலும் உங்களுக்கு கவலை கிடையாது. பிளாக் தண்டரில் அவங்க எந்த ரைடும் நிப்பாட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரைடை முடிச்சுட்டு நம்ம 2 man ஸ்லைட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 man ஸ்லைட்ஸ் நம்ம ப்ளே பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலூனில் 4 பேர் உட்காந்து போகலாம். இது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரே டைமில் ஒரு 4 பேர் போகிறதுனா நினச்சி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட ப்ளேயை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். சம்பளம் போட்டுக்க. வாவ், என்னடி இது கருமா தப்புன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃபேமிலி ரைடு முடிச்சதுக்கப்புறம் நான் இன்னும் 2-3 ரைடு நாங்கள் போனோம். ஸோ அந்த 2-3 ரைடில் வந்து கேமரா எடுக்க முடியல, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுனால கேமரா எடுக்க முடியல. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் டயர்ட் ஆகிட்டு கடைசியாக வந்து நாங்கள் ஒரு 4:30 போல் நாங்கள் இந்த வேவ்ஸுக்கு வந்து உட்காந்துருந்தோம். ஸோ 4:30 தான் கடைசி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு அவங்க க்ளோஸ் பண்ணுற டைம்னால 4:30 ஒரு வேவ்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து இதில் வந்து உங்கள் அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போல் அது. ஏன்னா எல்லாம் ப்ளே பண்ணும்போது கூட்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வேவ்ஸ் போயிருங்க, இனிமேல் வேவ்ஸ் வராது, 4:30 நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ போன தடவை நான் அதிசயத்தில் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோட வேவ்ஸ் வந்து ரொம்ப கேவலமாகவே இருந்துச்சு. இங்கே அப்படி கிடையாதுங்க, வேவ்ஸ் இங்கே வேறு லெவலாக இருந்துச்சு. மக்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ நான் எடுக்கும்போது மணி 4:30. ஸோ கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கம்மியாகிடுச்சுங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 4:30 போல் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூட்டம் இப்போ கம்மி. பகலில் வந்து நான் போனப்போ வேவ்ஸ்குள்ளே நம்ம நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும்.
கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. என்ஜாய் வேறு லெவலாக இருந்துச்சு. இதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. வேவ் பூலில் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி வெளில வர்றதுக்கு மணி 5 ஆயிடுச்சு. ஸோ 5 மணிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ட்ரை கேம்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் ட்ரை கேம்ஸில் பிளாக் தண்டரை பொறுத்த அளவுக்கு யாரும் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணவே இல்லைங்க. ஒரு 2-3 ட்ரை கேம்ஸ் மட்டும்தான் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. மற்ற ஒரு 70% ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சும்மா தான் நின்றுக்கிட்டு இருந்தது. யாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணல. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேம்ஸ் மட்டும்தான் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதில் ப்ரிஃபர் பண்ண ஃபஸ்ட்டு கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டர் ஸ்பின். இந்த தண்டர் ஸ்பின் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. எங்களை அலோவ் பண்ணல. ஏன்னா இங்கே வந்து வாட்டர் கேம்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு உடனே நீங்கள் இங்கே வரக்கூடாது. உங்களோட ட்ரெஸ்ஸு வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ட்ரெஸ்ஸு காஞ்சிருந்தால் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. வெட் ட்ரெஸ் வந்து அவங்க கண்டிப்பாக உள்ள அலோட் பண்ணவே கிடையாது. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்போஸ் ஏதாவது ட்ரை கேம்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டு நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த தண்டர் ஸ்பின்னை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் அதில் ஒரு தடவை நீங்கள் ப்ளே பண்ணிடுங்க. மற்றபடி தண்டர் ஸ்பின், கொலம்பஸ் அந்த மாதிரி ராட்டினங்கள் வந்து மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. மற்ற எதுவுமே ரன் ஆகலை. ஸோ பிளாக் தண்டரை பொறுத்த வரைக்கும் ட்ரை கேம்ஸ் வந்து மேக்ஸிமம் யாரும் வந்து ப்ரிஃபர் பண்ணவே இல்லை. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தான் கிடக்கு. எது கிடக்குன்னே தெரியல. யாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணவே இல்லை. ஸோ இதோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு நான் ஸ்பீடாகவே மூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோ இதோட நீங்கள் முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வீடியோவும் கிடையாது. பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போட்டிங் இருக்கும். போட்டிங் டேஷ் காரு. ஸோ இங்கே வந்து ஃப்ரீ. அது மட்டும்லாம் ஃப்ரீ. பார்த்திங்கன்னா இந்த ஆக்டோபஸ் ராட்டினம்னா சும்மா தான் நிற்கிது. யாருமே ப்ளே பண்ணல. யாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணவே இல்லை ட்ரை கேம்ஸு. இன்னொன்று இதில் வந்து பிளாக் தண்டரில் இன்னொரு விஷயம் வந்து என்ன நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் இந்த தடவை ரெயின் ஃபாரஸ்ட்டு கொடுமைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் போனீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்காது. ஸோ அதோட கிளிப்ஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு அடுத்து அப்படியே தொடர்ந்து வரும். ஸோ நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள். இல்லை இதோட நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பிளாக் தண்டரில் நீங்கள் ட்ரை கேம்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜூ மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் ஒட்டகம் பார்க்கலாம், ஆஸ்ட்ரிச் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகள் பார்க்கலாம். ஆமைகள், கோழி வகைகள் நிறையா இருந்துச்சு. புறா வகைகள் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகளை வந்து நீங்கள் அந்த ஜூ மாதிரி இருக்கிறதுல நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 6-6.25 ஆயிரும். ஸோ இதுதான் பிளாக் தண்டர். என்னை பொறுத்த வரைக்கும் 2023 பிளாக் தண்டர் வந்து நம்ம ஒரு 900 ரூபா கொடுத்துட்டு நம்ம போகிறதுக்கு கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. பட் நீங்கள் உள்ளே இருக்க நீங்கள் சாப்பாடு செலவுலாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. சாப்பாடு செலவில் ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வேண்டாம். ஸோ சாப்பாடு செலவை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் 900 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வாட்டர் கேம்ஸ்க்காகவே 900 ரூபா நல்ல ஒருத்தான ஒரு பிளேஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வாங்க. ஒரு நாள் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இதுக்கப்புறம் வர கிளிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள். இல்லை அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.